லாஸ்ட் வீக் பாப்பாக்கு எக்ஸாம் முடிகிற டைம் நாங்கள் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பழமுதிர்ச்சோலை வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு நாங்கள் டிசைட் பண்ணி போனது தான் தேனி. ஸோ தேனியில் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்க்கும்போது என்னோடய தம்பி சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த எல்லப்பட்டி டேம். ஸோ இந்த எல்லப்பட்டி டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மீடியமாக தான் இருந்துச்சு, தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஷாஷி ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மாதிரி ஒரு ரிவரில் குளிச்சா. ஸோ இந்த ரிவரில் குளிச்சது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு. நான் ஆல்ரெடி சின்ன வயசில் நிறைய தடவை வந்து ராஜபாளையமில் ரிவர் குட்டி குட்டி ரிவர்லாம் போயிருக்கேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரிவரில் குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்தோம். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ நைட் நாங்கள் சென்னை ரீச் ஆகணுன்றதால காலையில் நாங்கள் தேனியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையிலே வந்துட்டு இந்த ரிவருக்கு போயாச்சு. இங்கேருந்து சுருளி ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தேனி ரொம்ப அழகான ஊர் தான். ஸோ சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. டைம் தான் நமக்கு இல்லை. டைம் இருக்கும்போது இன்னும் நிறைய இடத்துல சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு தேனியில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தேனி போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.